குருஜி, ஆனால் நிறைய பணக்காரர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பணம் வேண்டாம், பணம் வந்து வாழ்க்கையை கெடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏழைகள் பார்த்திங்கன்னா பணம் வேணும்னு கஷ்டப்படுவாங்க, ஆனால் அவங்களால பணம் சம்பாதிக்கவே முடியாது. பணம் வேண்டான்னு சொல்கிறவங்க கிட்ட பணம் சேர்ந்துட்டே இருக்கும், பணம் வேணும்னு சொல்கிறவங்கக்கிட்ட பணமே வராது. பணம் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு பணம் வராமலும் போகலை, எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களால ஈர்க்கவும் முடியலை. இது ஏன் நடக்குது? ஆக்சுவலி வந்து நீங்கள் சொல்லக்கூடியது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சமூகத்தில் வந்து இருக்குது, இந்த மாதிரியான பேச்சு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லும்பொழுதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஹாலிவுட் மூவி, பழைய அந்த ராபின்வுட் மூவிஸு, நம்ம எம்ஜிஆர் படம்லாம் பார்த்த மாதிரி இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அதில் தான் வந்து பார்த்தோம்னா பணக்காரர்கள்னால் ஒரு தீயவர்கள், ஏழைகள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அதற்கு காரணம் பணக்காரர்கள் தான் அப்படின்னு. ஸோ அது மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து அரசியலுக்கு கண்டிப்பான முறையில் தேவைப்பட்டது. அரசியல் அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஒரு அரசியல் மட்டும் நான் சொல்லலை, எல்லாருடைய அரசியலுக்குமே அது தேவைப்பட்டது. அரசியல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த ஒரு இது தேவைப்பட்டு கொண்டே இருந்தது, தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை வந்து தாண்டி மக்கள் வந்துட்டாங்கன்னு தான் நான் கண்டிப்பான முறையில் சொல்லுவேன். இப்போ வந்து ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போ ஏழைகள் எப்பொழுதுமே ஏழைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்க, நம்மளுடைய ஒரு ரேஷியோ எல்லாம் எடுத்து பாருங்களேன், ரொம்ப பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்போ பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஒரு விதத்தில் லக்ஷ்மி வந்து தாண்டவம் ஆடுறான்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஆனாலும் மக்களுக்கு பத்துவதில்லை. அந்த பத்துறதில்லைங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பேசணும். ஸ்கேர்சிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமா பத்துறதில்லை, ஆசைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு பணத்தை வைத்து அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு அதை இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மலர வைக்க, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தாமரையை அவர்களுக்கு மலர வைக்க தெரியவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூக்களை மலர வைக்க தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வெளியிருந்து தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா கை அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் வந்துடுது, அந்த மொபைலில் நமக்கு சந்தோஷத்தை தேடுறோம், அல்லது வந்து பார்த்தோம்னா திரைப்படங்களிலோ அல்லது வந்து வேறு கேளிக்கைகளிலோ நம்ம வந்து சந்தோஷத்தை தேடுறோம். சந்தோஷம் அங்கே இல்லை, சந்தோஷத்தை நம்ம வாங்கவும் முடியாது, சந்தோஷம் அங்கே கிடையாது. நாம் இருக்கிற சந்தோஷத்தை வந்து நாம் வந்து சந்தோஷத்தை நம்ம தேடி போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். ஸோ எப்படி இறைவனோ அதே போல் தான் அந்த சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம், இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது, இருக்கக்கூடிய இடத்துலையே இருக்கக்கூடியது. அந்த இடத்த விட்டு வேறு எங்கே போய் ஓடி போய் நம்ம வந்து அலைஞ்சு திரிஞ்சாலும் அதை வந்து அவ்வளவு எளிதாக நம்ம வந்து கண்டுபிடித்து விட முடியாது. ரொம்ப சொற்ப நேரத்துக்கு தான் வரும். நாம் இன்னும் அதை வந்து டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்டன்ட் டோபமைன் அப்படின்ற மாதிரி, ஒரு சீப் டோபமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சீப் டோபமைன். அந்த ஒரு ஸ்க்ரோல் பண்ணுற வரைக்கும் இருக்கிற சந்தோஷம், அதை வந்து நம்மளுடைய மனம் எடுத்து திரும்ப திரும்ப அதை வந்து அசை போட்டு கொண்டு அதன் மூலமாக நாம் வந்து அடையக்கூடிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நிலைத்தன்மை அற்ற ஒரு விஷயமாக இருக்கும்.